இருந்த என்னோட ரிசல்ட்ஸை ஸ்மார்ட் மணி கான்செப்ட் லேர்ன் பண்ணி இப்படி மாத்தினேன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன, அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறத 3 ஸ்டெப்ல ஷார்ட்டா சொல்ற, ஷார்ப்பா கேட்கோங்க. ஃபர்ஸ்ட், மார்க்கெட்ல இருக்கிற ட்ரேடர்ஸை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்னு ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இன்னொருத்தங்க இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னா நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ். அதே இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்னா பெரிய பெரிய ஃபண்டை ஹோல்ட் பண்றவங்க. எக்ஸாம்பிளுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ். செகண்ட், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்ல நிறைய ஸ்டாப் லாஸ் வாங்கி மணியை லாஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி லாஸ் ஆகிற மணி மார்க்கெட்ல ஒரு லிக்விடிட்டியா கலெக்ட் ஆகும். அந்த லிக்விடிட்டியோட பிளேஸ கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றது தான் இன்ஸ்டிடியூஷன்ஸோட வேலை. தேர்ட் ஸ்டெப் பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் வேணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லிக்விடிட்டினா என்ன, அதை வச்சு எப்படி இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நம்மளும் எப்படி லிக்விடிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராப்பரா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரியே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத நீங்க லேர்ன் பண்ணணும். உங்களுக்காகவே ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன். அந்த பிடிஎஃப்ல லிக்விடிட்டினா என்ன, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி ப்ராப்பரா ட்ரேட் போடணுங்கிறத கம்ப்ளீட் டுட்டோரியல் இருக்கும். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் என்ன கமெண்ட்ல பிடிஎஃப் சொல்லி டைப் பண்ணுங்க, உங்க இன்பாக்ஸ்க்கு நான் அனுப்புறேன்.